அதாவது காவல்துறை இன்று தன் வேலைகளை விட்டுவிட்டு, தன் வேலைகள்னா என்ன, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது, கஞ்சா ஒழிக்கிறது, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது, இதுல எல்லாம் கவனம் செலுத்தாம அரசியல் கட்சி தலைவர்களை துன்புறுத்துவது, பொய் வழக்குகள் போடுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கடந்த மாதத்தில் மட்டும் எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கியிருக்கின்றார்கள். 6 பேர் சேர்ந்து பலாத்காரம், 5 பேர், 3 பேர், கல்லூரிகள், பள்ளிகள், குழந்தைகள் 5 வயது 7 வயது. கேட்டா காவல்துறையில் இது தனிப்பட்ட சம்பவம், நாங்க அங்க போய் எப்படி இருக்க முடியும்னு ஒரு சொல்றது அசிங்கமா இருக்கு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மனநிலையை உருவாக்கணும். இதை எவனா செஞ்சானா அவன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த பயம் வரணும். அது காவல்துறை செய்யணும். இதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கேஸ் பண்ணினாலும் அவனு மத்திய பிரதேச போய் தேடிட்டு வரான். ஒண்ணு இல்லாத கேஸ், அது ஒண்ணுமே இல்ல. இப்ப அன்னைக்கு எங்க கட்சிக்காரங்க ஒண்ணுமே இல்லாத கேஸ் மத்திய பிரதேசில எங்க உத்தரப்பிரதேச கோயிலுக்கு போனான். இங்க இருந்து ஒரு டீம், ஸ்பெஷல் டீம், அவனா தீவிரவாதியா? இருக்கிற வேலையை விட்டுட்டு 10 பேர் போய் ஸ்பெஷல் டீம் உருவாக்கி செலவு பண்ணி, லட்சக்கணக்கு செலவு பண்ணி உத்தரப்பிரதேச பிடிச்சிட்டு வந்து கைது பண்றாங்க. 3 நாள்ல வெளியில் வந்துட்டான். அது வேற கேஸ் இருந்தா தானே.